ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா பீஸா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுவும் நான் வந்து சிக்கன் பீஸா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். பீஸா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். லைட்டாக வெதன்னு இருக்கிற மாதிரி சுடுதண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதிகமாக வாட்டர் வந்து ஹாட்டாக இருந்தாலும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு கிட்ட. எடுத்திருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈஸ்ட்டு சேர்க்கணும். அதிகமான லெவலில் சேர்க்கக்கூடாது. ஈஸ்ட் எதுக்காக சேர்க்குறேன்னா மாவு அப்போ தான் புளிச்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் விட்டுறலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படி மேலே வந்து லைட்டாக பபிள்ஸாக ஆகி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். 5 to 10 மினிட்ஸே இதுக்கு போதும். ஈஸ்ட் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஆக்டிவேட் ஆகும். 10 நிமிஷம் மட்டும் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஈஸ்ட் எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு நீங்களே பாருங்கள். நல்லா புளிச்சு வந்திருக்குது. இது அப்படியே நம்ம வந்து செய்ய போகிற மாவில் ஆட் பண்ணிக்கணும். மைதா மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட. 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸ்மெல்லிங் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பீஸா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஆயில் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஈஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் சேர்க்கணும். டேரெக்டாக சேர்த்திங்கன்னா மாவு வந்து புளிச்சு வராது. டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சாஃப்ட்னஸாகவும் இருக்காது. அதனால் நல்லா புளிக்க வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை ஃபுல்லாக கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்தில் எடுத்துக்க போகிறோம். லூஸாகவும் இல்லாமல் டைட்டாக இல்லாமல் கரெக்டான பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட் போட்டுக்கிறதுனால மாவு நல்லா புளிச்சு வரும், சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே பீஸா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதிகமான குவான்டிட்டியில் நான் செய்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணி செய்யலாம். நான் எடுத்திருக்க மாவு பார்த்தீங்கன்னா 5 பீஸா கிட்ட செஞ்சு சாப்பிட்டோம். மாவு வந்து இழுத்து பிசையணும். அதனால் நான் வந்து கிச்சன் ஃப்ளோரை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். கிச்சன் ஃப்ளோரில் வச்சு பிசையும் போது தான் நமக்கு வந்து இழுத்து பிசைய முடியும், ஃப்ரீயாகவும் இருக்கும். அதிக நேரம் மாவு பிசையணும்னு கிடையாது. மாவோட சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி நம்ம வந்து ரெஸ்ட் விட்டுடலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் நான் பிசைஞ்சிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆயில் சேர்க்கறதுனால மாவோட தன்மை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி மாவை ஃபுல்லாக உருட்டி எடுத்துட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுற போகிறோம். இந்த மாவை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1.5 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் விட்டுக்கோங்க. மாவு காயாத அளவுக்கு 2 ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். துணியை தண்ணியில் நனைச்சிட்டு ஈரமாக அப்படியே மேலே சேர்த்துருங்க. மாவு காயாமல் நமக்கு பக்குவமாக அப்படியே புளிச்சு வரும். கிளைமேட்டை பார்த்து மாவு புளிச்சு வரும். எனக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளைமேட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க மாவு டபுளாகி வரணும், அந்தளவுக்கு புளிச்சா போதும். நான் செய்ய போகிற பீஸா பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸா. அதனால் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். என்னோட சேனலில் வந்து ஆல்ரெடி வெஜ்ஜி பீஸா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டவுட் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சை பழத்தை லைட்டாக மேலாப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸாவுக்கு இந்த சிக்கனில் போடுற மசாலா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. அதனால் நான் பண்ணுற மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் கிடையாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை டேரெக்டாகவும் நம்ம சிக்கன் போட்டு 1 by 1 நம்ம மசாலா வந்து சேர்க்கலாம். நான் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேனில் ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி சிக்கன் நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதுவே நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது இந்த சிக்கனை சேர்த்துட்டு 1 பை 1 மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம செய்யும் போது டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே எக்ஸஸ் எல்லாம் வந்திருக்கும். தண்ணி சேர்க்காம இந்த தண்ணியிலேயே நம்ம அந்த சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த சிக்கனை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்ட அளவுகளோட எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பண்ணேன், கரெக்டாக இருந்துச்சு. அப்பப்போ தட்டு போட்டு மூடி மூடி சிக்கனை வந்து இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டிங்கன்னா போதும், சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கனில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக இழுத்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பீஸாவுக்கு தேவையான சிக்கன் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி நம்ம எடுத்தாச்சு. பீஸா வந்து நான் இன்றைக்கி அவனில் பண்ண போகிறதில்ல, நார்மலாக பேனில் தான் பண்ண போகிறேன். வீட்டில் கடாய் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கேக்கு எல்லாமே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடிக்கடி பண்ணுற உப்பு தான். ஸோ அந்த உப்பு வந்து தூக்கி போடாமல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா போதும், வீட்டில் கேக்கு இந்த மாதிரி பீஸா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு வந்து கருகவே கருகாது, நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். பீஸாவுக்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. மேலே போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், தக்காளி, ஆனியன் இதெல்லாமே எடுத்திருக்கேன். மாவு புளிக்க வச்சுருந்தோம், 1.5 hours கிட்ட ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மாவு பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு இப்போவுக்கும் நல்லா டபுள் ஆகிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஃபுல்லாக டிவைட் பண்ணி பிரித்து எடுத்துக்க போகிறோம். மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வருதோ நமக்கு அந்த பீஸாவோட அந்த பன்னு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்குற இதுவும் ஒரு காரணம். அதனால் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி மாவை வந்து 2 விரலால் மாவை அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், பலூன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி டிவைட் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக பிரித்து 5ஆக டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பிளேட் இருக்கோ அதில் பீஸா பண்ணிக்கலாம். நான் வந்து இடியாப்ப தட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன். இடியாப்ப தட்டில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பீஸா வந்து ஒட்டாமல் நமக்கு அப்படியே மேலே அழகாக லேயர் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஆயில் சேர்க்குறோம். ஒரே ஒரு உருண்டை பீஸா மாவை எடுத்து கையாலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சப்பாத்தி கட்டையெல்லாம் எதுவுமே போட்டு திரட்டக்கூடாது, கையிலே தான் அந்த மாவை இழுத்து இழுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதே ஓரத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிங்கரால் ஃபுல்லாக அழுத்தி அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த பீஸா கார்னரில் ஃபுல்லாக நமக்கு நல்லா மடிஞ்சு வரும், குக்கும் ஆகும். ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஃபோக் ஸ்பூனால் மாவு வந்து ஹோல்ஸ் போடணும். மாவு வந்து எதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட நீங்கள் நினைக்கலாம், மாவு வெந்து வரும்போது நமக்கு பபுள் மாதிரி நல்லா உப்பி வரும். அந்த உப்பி வராமல் தடுக்கிறதுக்காக தான் ஹோல்ஸ் போடுறோம். ஹோல்ஸ் போடும்போது நமக்கு மாவு வந்து உப்பி எலும்பி வராது, அப்படியே இருக்கும். ஹோல்ஸ் போடுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, மாவு நல்லா வெந்து வரும். கடைகளில் வந்து பீஸா சாஸ் இருக்கும், அதை தான் நான் மேலே ஆட் பண்ணுறேன். நார்மல் சாஸ் சேர்க்கக்கூடாது, பீஸா சாஸ் தான் சேர்க்கணும், அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பீஸா சாஸ் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணுறவங்களா இருந்தால் வீட்டில் ரெடி பண்ணி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொசிலா சீஸ் எடுத்திருக்கேன். பீஸாக்குன்னு போகிறதுக்குன்னு மொசிலா சீஸ் கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு அந்த நூல் நூலாக பிரிஞ்சு வரும். நார்மல் சீஸ் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பீஸாவில் வந்து எடுக்காது, இதுதான் நல்லாயிருக்கும். கேப்சிகம், ஆனியன், தக்காளி 1 பை 1 டிசைன் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நீங்கள் வெஜ் பீஸா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து வெறும் வெஜிடபிள்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எனி வெஜிடபிள்ஸ், கேரட்டு அந்த மாதிரி, அப்புறம் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேப்சிகம், ஆனியன், தக்காளி இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பீஸா பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த அட்ராக்டிவாக நம்ம பண்ணுற டிசைன் தான் முக்கியம். ஸோ அதனால் டிசைனாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலாப்பில் நான் 1 பை 1 அங்கங்கே சிக்கன் கொஞ்சம் நான் உள்ளே வச்சிடுறேன். சிக்கன் வந்து நான் அதிகமாகவே நான் வந்து வைக்கிறேன், அப்போ தான் அந்த சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரேகனோ சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்திலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாயை ட்ரையாக பேனில் வறுத்துட்டு மிக்சியில் லைட்டாக குறைன்னு மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளாக்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். திரும்ப வந்து மொசிலா சீஸ் மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இதை எவ்வளோ போடுறீங்களோ நமக்கு அந்த பீஸா அந்த கடையில் சாப்பிடும்போது நமக்கு நூல் நூலாக நமக்கு அது பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு வந்து நம்ம முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பீஸா ரெடி பண்ணி பாருங்கள். அந்த தட்டத்துக்கு உள்ளே வச்சிட போகிறேன். மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது குக் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகும். எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. உப்பு வந்து முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி நம்ம பண்ணும்போது சீக்கிரமே நமக்கு பீஸா குக் ஆகிடும். 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. சட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பீஸா நல்லா நமக்கு எழும்பி வந்திருக்குது. போட்டுக்க அந்த சீஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்குது. சிக்கன் எல்லாமே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, இல்லைன்னா வந்து உடைய ஆரம்பிச்சிடும். கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பூன் போட்டு அடியில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். ஈஸியாக லேயராக சூப்பராக வந்துடும் பீஸா. என்னோடய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீஸா. அதுவும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா சொல்லவே முடியாது. லைக் பண்ணி சாப்பிட்டே இருப்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, ஷாப்பில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாதாம்மா நல்லா இருக்குது, நீங்கள் செய்கிறதாம்மா இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே நான் அன்றைக்கி வந்து அதிகமான குவான்டிட்டி போட்டு செஞ்ச காரணம் இதுவும் ஒன்று. கடையில் மாதிரியே நம்ம வீட்டில் சூப்பராக அதை விட செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த பீஸா டேஸ்ட் எப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. நான் பண்ணியிருக்க பீஸா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பன்னு, நம்ம போட்டுக்க சீஸு, அந்த போட்டுக்க மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.